ஸ்ரீராம், ஜெய் பாபா பஜரங்கி. நியூஸ் பார்த்தேல? வழக்கம் போல நான் தான் சொல்லணுமா? நம்ம விஜய் இருக்காரணும் தேர்தலுக்கு தேர்தல் பல கோடி ரூபாய் செலவு பண்ணி மற்ற கட்சி எம்எல்ஏக்களையும் எம்பிக்களையும் விலைக்கு வாங்கி ஆட்சி அமைக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுறது. அதனால ஒரே கவலையில இருந்த அப்ப நம்ம அத்திம்பேர் மயிலப்புரத்திம்பேர் ஒரு ஐடியா கொடுத்தார். நம்ம விஜய் ஓகேன்னு சொல்லிவிட்டார். என்ன ஐடியாவா? எதுக்கு பல கோடி ரூபாய் செலவு பண்ணி மற்ற கட்சி எம்எல்ஏக்களையும் எம்பிக்களையும் விலைக்கு வாங்கி ஆட்சி அமைப்பானே, மக்களோட வரி பணத்திலேயே இதை சிம்பிளா முடிச்சிடலாமே. எப்படியா? தேர்தல் ஆணைய அதிகாரிய நாமளே நியமிச்சு மக்களோட வரி பணத்துல அவருக்கு கொஞ்சம் சம்பளத்தையும் கொடுத்து நம்ம அந்த வாக்காளர் பட்டியல், ஓட்டரிங் மிஷினு, விவிபேடு இதுலெல்லாம் நம்ம கொஞ்சம் தில்லுமுல்ல எல்லாம் பண்ணி பல யுகங்களா அதை பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு இல்லாத எக்ஸ்பீரியன்ஸா? அதுலயே தில்லுமுல்ல பண்ணி ஆட்சி அமைச்சிடலாமின்னு ஐடியா கொடுத்த சீப் அண்ட் பெஸ்டா இருக்குன்னு நம்ம ஜியோ ஓகேன்னு சொல்லிவிட்டேன். நம்ம ஜியோட இந்த எஸ்ஐஆர் திட்டத்தை வழக்கம் போல மற்ற கட்சிகள்லாம் எதிர்த்துதான் இருக்கு. பாரத தேசத்துல, சனாதன தேசத்துல அவெல்லாம் போராடி இதுல என்ன விஷயம்னா, நம்ம ஜியோட இந்த திட்டத்துக்கு சதி திட்டம்லாம் இல்லை, இதெல்லாம் சாணக்கிய தந்திரம். நம்ம ஜியோட இந்த திட்டத்துக்கு எடப்பாடி பழனிசாமி ஆதரவு தெரிவிச்சிருக்கார். அது ஒரு குத்தம்னு எல்லாரும் அவர் பிடிச்சு திட்டுறா. நீங்களே சொல்லுங்க, எடப்பாடி பழனிசாமி ஆதரவு தெரிவிச்சதுல என்ன தப்புங்கிற?